இறங்கி வந்து ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறதை நீர் அறிந்த தேவன். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக ஆண்டவரே நீர் தாமே ஒவ்வொரு மனிதனுக்கான அந்த ஆகாரத்தை நீர் கொடுக்கிற தேவன். அந்த வண்ணமாக இந்த நாளிலே நீர் எங்களுக்காக வைத்த ஆகாரத்தை நாங்கள் புசிக்கும்படியாக வந்திருக்கிறதை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான அந்த இருதயத்தை நீர் கண்டு கர்த்தாவே, அந்த பண்படுத்தப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ளாக உம்முடைய விதையை நீர் விதைக்கிற தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே, அந்த பண்படுத்தப்பட்ட அந்த விதையானது ஆண்டவரே அங்கே விசேஷமாய் நிலமானது அங்கே இருக்குமானால் உம்முடைய விதையானது அங்கே விழுகிற வேளையிலே நிச்சயமாக அந்த முன்மாறி பின்மாறி அந்த மலையானது பொழியப்படுகிற வேளையிலே நிச்சயமாக அந்த மலையானது அந்த விதையை ஜீவனுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல கர்த்தாவே, இன்றைய நாளிலே அந்த விதையானது விதைக்கப்படுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியாகிய நீர் ஆண்டவரே ஒரு மனிதனிலே அசைவாடும் போது அந்த மழையானது பெய்யப்படுகிற வேளையிலே நிச்சயமாக அது முளைக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த அருமையான பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்கள் யாவரையும் உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். இந்த வேளை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பி வைத்துக் கொள்வோம். முதலாவதாக யோவான் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 நான் வாசிக்க விரும்புகிறேன். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமேன். ஆமேன். நாங்கள் அடுத்ததாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் அதிலே 12 15 மட்டும் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12 15 மட்டும் நான் வாசிக்கிறேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவைகளாக காணப்படாதவைகள் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமேன்.
ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான கால பொழுதிலே தேவனுக்குள்ளாக வந்த ஒவ்வொருவரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஆமென். இப்பொழுது எங்களுக்கு அதிகப்படியான ஆராதனைகள் இருக்கிறபடினாலே நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த காலத்திலே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக அவருடைய வார்த்தையினாலே எங்களை அலங்கரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுக்கிற இப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்காக நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஆமென். ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவன் அந்த வண்ணமாக எங்களை அழைத்திருக்கிறார். எங்களுக்கு என்ன ஒரு ஊழியம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே அந்த வண்ணமான ஒரு காரியத்திலே நாங்கள் செயற்பட வேண்டும். ஆமென். ஆராதனைகள் அதிகமாயிருந்தாலும் ஞாயிறை விட மற்ற தினங்களிலே நீங்கள் குறைவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த காரியங்களிலே நீங்களும் பலப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அங்கே என்னுடைய வாஞ்சை. அதே போல தேவனுடைய திட்டமும் அதுவாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் எங்களுக்காக விடப்பட்ட ஒன்றே ஒன்று அவருடைய சமூகம் மாத்திரம்தான். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் அதி சீக்கிரமாக தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதையும் அந்த காரியங்களிலே நாங்கள் அதிகமாய் பலப்பட்டு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுதல் மாத்திரமே விடப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. எல்லாமே காரியம் அதி சீக்கிரமாக நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதனால இந்த வருடத்திலே அநேகமான வார்த்தைகள் செய்திகளை பார்க்கும்போது நீங்கள் அதிகமாய் ஆழமான காரியங்களை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் உங்களை உற்சாகப்படுத்த தேவனுக்குள்ளாக உங்களை ஆராய்ந்து பார்க்க. ஆமென். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாக ரட்சிக்கப்பட முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பும் அவனவனுக்குள்ளாக இருக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் வேத வாக்கியம் அந்த வண்ணமாக எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே நாங்கள் சௌரி அங்கே பாபா சிஸ்டரோடு நாங்கள் வீட்டிலே தங்கியிருந்த வேளையிலே பேசும்போது அதிகமான காரியத்திலே பார்க்கும்போது அங்கே குடும்பமாக வராம தனி நபராக வருகிறதை குறித்து நாங்கள் நகைச்சுவையாகவும் ஆழமாக அங்கே தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் பேசினோம். ஏனென்றால் இருந்தாலும் இல்லாதவர்கள் போல என ஒரு குடும்பமாக இருந்தாலும் என கணவன் மனைவி இல்லாதவர்கள் போலதான் இன்றைக்கு தனிநபராக நாங்கள் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். ஆமே. ஏனென்றால் வேதம் அந்த வண்ணமாக தானே சொல்லுகிறது. புருஷனை உடையவன் மனைவி உடையவன் இல்லாதவனை போலவும் புருஷனை உடையவன் இல்லாதவர்களை போலவும். ஏனென்றால் அது இருந்தாலும் இல்லாத ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு உலகம் அந்த வண்ணமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒன்று தொழில் ஒரு மனிதனை பிரிக்கிறதாக இருக்கும், அல்லது அந்த பிரமாணங்களின்படி ஒருவர் ஆலயத்துக்கு போனால் மற்றவர் உலக வேலை காரியங்களிலே மற்ற வீட்டு காரியங்களிலே இருப்பதும் அது சகஜமான ஒரு நிலையை அடைந்து விட்டது. ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்குள்ளாக ரட்சிப்பானது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கிறது. தவிர்க்க முடியாத காரணங்களை நான் பேச இல்லை. ஆனா இருந்தும் தேவனுக்குள்ளால ஒரு வாஞ்சை இல்லாத காரியம் இருக்கும்போது அந்த வண்ணமாக, ஆனா தேவன் அழைக்கும் போது குடும்பமாக தான் தேவன் அழைத்தார். ஆமென். ஆனா அந்த சூழலானது அந்த வண்ணமாக இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏதேனிலே இப்படி தேவன் தன்னுடைய சிந்தையிலே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தும் போது பிசாசு எப்படி பிரித்தானோ அதே போலதான் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து வந்த வேளையிலும் இன்றைக்கு உலகமானது அதே நிலையில தான் இன்றைக்கு புறஜாதியும் வைத்திருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அந்த வண்ணமான செயற்பாடு. ஆனா நாங்கள் அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு தேவனுக்குள்ளாக நாங்கள் ஓட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். போன வாரம் நாங்க அந்த கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஒரு 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறாள் என்ற ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். எப்பயுமே நான் தொடராக எடுக்கும்போது காரியம் இருந்தாலும் சில வேளைகளிலே அது வேறு வழியிலே அது செல்லக்கூடும். அதனால இன்றைக்கு ஒரு காரியம்
நாங்கள் ஏற்கனவே அதிகமாய் பார்த்திருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்திலே அந்த காரியத்தை வைத்து நான் பாயிண்ட் பண்ணி நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதாவது மணவாட்டிக்காக திரும்ப கொண்டு வருதல். வினோதமான ஒரு தலையங்கமா இருக்கு, நீங்க யோசிப்பீங்க, ஆனா நீங்க அதை கேட்டிருப்பீங்க. ஆமென். அப்ப ஆழமாக தீர்க்கதரிசி சொல்லும் போது அதை நான் படித்து ஆச்சரியப்படுவதை உங்களுக்கு தர்றது என்னுடைய வேலையாயிருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த ஒரு தலையங்கமும் எழுதியிருந்தேன். துன்ப காலத்தில் மணவாட்டிக்காக நின்றவர்கள் அங்கே திரும்ப கொண்டு வரப்படுதல். அடுத்தது திரும்ப கொண்டு வருதல். இந்த காரியங்களை பார்க்கும்போது ஒரு ஆழமான ஒரு காரியம் நாங்க பார்த்திருப்போம். ஆனாலும் இன்றைக்கு சில காரியங்களை தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ரைட், பாருங்க, நித்திய ஜீவனை பெறுவதற்கென அளிக்கப்பட்ட தருணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்களின் பெயர்கள் மாத்திரமே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது நித்திய ஜீவனுக்கண்டு அளிக்கப்பட்ட தருணங்களை ஆதாயப்படுத்தி கொள்றவர். இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம், நித்திய ஜீவனை பெறுறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த பல வழிகளிலே எப்படி வாராங்கன்றதை நாங்க ஒரு ஆச்சரியமான நாங்க தனியா பார்த்துருக்கிறோம். ஆனா அதிலே அந்த பொருளிலே நான் நிலை நின்று உங்களுக்கு இன்றைக்கு அதை ஆழமாக கொண்டு வர நான் விரும்புகிறேன். கவனமாய் பாருங்க. தருணத்தை ஆதாயப்படுத்தி கொண்டவர்களின் பெயர்கள் மாத்திரமே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு செய்ய மறுத்தவர்களின் பெயர் இப்புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்று ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு செய்ய மறுத்தவர்களின் பெயர் இப்புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்றும் நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். என்னையா? நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். என்னத்துல ஜீவபுத்தத்தில் எழுதப்பட்டிருக்கேன்னா அவ்வாறு செய்ய மறுத்தவர்களின் பெயர் புத்தகத்தில் இடம்பெறவில்லை என்று நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். மறுபடியும் பிறவாத கணக்கற்றவர்கள் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பார்கள் என்று வேதத்தின் மூலம் நான் நிரூபிக்க முடியும். இப்ப இது உங்களை உற்சாகப்படுத்தலாம், ஆனா அதுக்காக இழந்து பரிசுத்தாவியோட உதவியை கொண்டு பாருங்க. ஏன்னா ரட்சிப்பானது அது தேவனுடையதா இருக்கிறது. ஆமென். ஏன்னா அவர் ஒருவர் தான் அவர் எழுதி வைத்தவர், அவர் ஒருவர் தான் அழிக்க முடியும். எந்த மனிதனாலும் எவனும் ரட்சிப்பை பெற முடியாது. ஆமென். நாங்க போன தீர்க்கதரிசியுடைய வரலாறை பார்க்கிறோம். நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, ஏன்னா அதை புரிஞ்சாதான் ஆழமான காரியங்களை நீங்க அறியலாம். ஏனென்றா இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பானது. அன்றைக்கு ஒரு மனுஷகுமாரன் யூதரை அவர் ரட்சிக்க வந்தார். அன்றைய காலத்திலே ரட்சித்தார். இன்றைக்கு ஒரு மனுஷகுமாரன் எனக்கு ரட்சிப்பை தந்தார் என்று பகிரங்கமா சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. அதே நேரம் இன்றைக்கு கிறிஸ்து என்னை ரட்சித்தார் என்று பார்க்கும்போது இன்றைக்கு அப்படிப்பட்ட அதிகமான நபர்கள் இழக்கப்பட்டு போறதை நாங்க பார்க்கிறோம். ஆனா அன்றைக்கு நாங்க குறி செல்லுகிற அந்த ஸ்திரீயை பார்க்கும்போது அவ பிரணாம தேடி வந்தா, கண்டு கொண்டா. அப்ப அவர் சொல்றார், நீர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று எனக்கு தெரியும், நீர் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தீர் என்றதை நான் கேள்விப்பட்டேன். அப்ப அவர் சொல்றார், அம்மா நீ தவறான இடத்துல வந்துட்டான், நீ தவறான நபரை, நீ சரியான நபரை கண்டுகொள், நீ தவறான மனிதனிடம் வந்துட்டான். அப்ப ஏன்னு கேட்கல. அவர் சொல்ற, அம்மா அன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கிற இடத்துல நான் நின்றேன், ஆனா நான் அதை சுகமாக்கல, அங்க ஒருவர் வந்தார், அவர் தான் அதை சுகமாக்கினார். அப்ப இன்றைக்கு எப்படி ஒரு இந்த தீர்க்கதரிசி ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும்? நான் எப்படி உங்களை ரட்சிக்க முடியும்? ஆமென். ரட்சிப்பானது ஏற்கனவே எழுதப்பட்ட, ஆனா அந்த சத்திய வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசிக்கிற வேளையிலே ரட்சிப்பை பெற முடியும். ஏனென்றா அதை ஏற்கனவே கல்வாரியில் ஒருவர் செய்து முடித்தார். அதனால் தான் சுகமளித்தலை எந்த மனிதனும் உரிமை பாராட்ட முடியாது, அதை ஒருவர் மட்டும் தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து அந்த வண்ணமாக அன்றைக்கு ஒரு மனுஷகுமாரன் அன்றைக்கு ரட்சித்தார், இன்றைக்கு ஒரு மனுஷகுமாரன் ரட்சிப்பார் என்றக்குள்ள அதுக்குள்ள சில கூட்டங்கள் நிற்கக்குள்ளதான் எங்களுக்கு ஒரு கவலை. அதான் அந்த வீடியோல நான் போட்டேன்.
ஏனென்றால் இன்னைக்கு நீங்க நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல போய் நீங்க இருந்தாலும் உங்களோட வீடியோ நான் போடுவேன். ஏனென்றால் நீங்க அறிந்து அது ஒரு சத்தியம், அது தவறாக போகிறது என்று தெரிஞ்சும் அதை பாராட்டுற வேளையில அது வேதனைக்குரிய. ஆமென். ஏனென்றா நாங்க நீதிமொழிகள்ல நாங்க வெள்ளியில வாசிக்கிறோம், என்ன ஒரு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல, தேவனுக்கு அது விரோதமான ஒரு காரியம். நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு பொய் சாட்சிக்காரனும் பொய்யை பேசுறவனும் என்னையா ஆக்கினைக்கு தப்பான். பாருங்க எவ்வளவு தெளிவாக செய்தி இருக்கும் போது எவ்வளவு தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார். அப்ப இந்த நாட்களிலே நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்க ஆழமாக சிந்தி நீங்க புத்தி சொல்ல வேண்டிய ஒரு ஜனமாக இருக்கிறீர்கள். ஆமேன். அதனாலதான் இந்த நாட்களிலே நாங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ரைட், நான் இப்ப செய்திக்கு வாரம் பாருங்க. மறுபடியும் பிறவாத கணக்கற்றவர்களும் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பார்கள் என்று வேதத்தின் மூலம் நான் நிரூபிக்க முடியும். இது வினோதமாக ஒன்றாக காணப்பட்ட போதிலும் இது நிச்சயமாகவே உண்மையாகும். ஆமேன். அல்லாமலும் உலக தோற்றத்துக்கு முன்னால் அந்த ஆவணத்தில் பேரெழுதப்பட்ட ஒரு சாராரும் உண்டு. அவர்கள் பெயர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் அகற்றப்படுவதில்லை, அது மனவாட்டி என்று நாம் காண்பிப்போம். மேலும் உலக தோற்றத்துக்கு முன்னால் அந்த ஆவணத்தில் பெயரெழுதப்பட்டு வேறொரு சாராரும் உண்டு. அவர்கள் பெயர்கள் அப்புத்தகத்தில் இருந்து அகற்றப்படும் என்பதையும் காண்பிக்க முடியும். என்ன எழுதப்பட்டது இல்லாம போகுது, எழுதப்பட்ட அகற்றப்படாம இருக்கிறது. இன்னொரு சாரார் வந்து எப்படி வாராங்க, எழுதப்படாம என்ன செய்யப்படுறாங்க, அது நினைவுல வைத்து அந்த ஒரு காரியத்திலேயும் வாராங்க. இப்ப இன்னைக்கு அதுதான் என்னுடைய பொருள். அதாவது யார் அதை திருப்பி கொண்டு வர போறான்னா மனவாட்டி கொண்டு வர போறான். அதை நான் இன்னொருக்க வாசிச்சுட்டு அதுக்கு நாம போவோமா. கவனமா சந்தோஷப்படுறீங்களா? கவனமா பார்க்காட்டி விளங்காது. ஏன்னா எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நான் உற்சாகமா தான் வந்தேனா, இந்த பாட்டுங்கக்குள்ள நல்ல உற்சாகத்துக்கு போனேன். ஆனா எதுவும் தடையாக இருக்கிறது. ஏன்னா எப்பயுமே நம்ம ஆழத்தை கொண்டு வரும்போது இன்றைக்கு அதிக துன்பப்படுறேன், அதிக வேதனை அடைகிறேன். அது ஆனாலும் தேவனுடைய காரியம் பிரசன்னம் வந்து அங்கே போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, பாருங்க ரைட். இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதான் மேல இருந்து வந்தா பாருங்க. இவர்கள் நித்திய ஜீவனுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. பாருங்க, அவைகள் ஏற்கனவே நித்திய ஜீவனை கொண்டிருக்கின்றன, ஆகையால் நியாய தீர்ப்புக்குள் வர முடியாது. இது மனவாட்டி. நான் அந்த அடுத்த பாயிண்ட்டுக்காக வாசிக்கிறேன், திரும்ப நாங்க முன்னுக்கு இருந்து போ. ஆனால் இவளுக்கோ நித்திய ஜீவன் இல்லை, ஆதலால் இவர்கள் நியாய தீர்ப்பில் காணப்படுகின்றன. அடுத்த சாரம், இவர்கள் நித்திய ஜீவனுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றன, ஆனால் எந்த ஆதாரத்தின் பேரில் இவர்கள் நித்திய ஜீவனுக்குள் செல்கின்றனர்? மனவாட்டி கொண்டிருப்பது போல அவருடைய ஜீவியத்தை ஏற்கனவே கொண்டிருந்தனர் என்கின்ற கூற்றின் பேரில் நிச்சயமாக இல்லை. அதாவது மனவாட்டி கொண்டிருக்கிற பேரில் அந்த காரியத்தில் அவங்க இல்லை, அந்த நிச்சயம் இல்லை. ஆனால் அவருடைய சகோதரத்தில் இரக்கமாயிருந்தபடியால் அதை இவர்கள் பெற்றுக்கொள்கின்றனர். இவர்கள் அவருடைய சகோதரர் அல்ல, அது இவர்களை இயேசுவோடு உடன் சுதந்திரவாளாக்கி விடும். ஜீவனை தவிர வேறு எதற்கும் இவர்கள் சுதந்திரவாளி இல்லை. ஜீவன் அதாவது நித்திய ஜீவனுக்கு தான் இவங்க சுதந்திரவாளி, மற்ற எந்த ஃபெசிலிட்டிக்கும் அவங்க சுதந்திரவாளி இல்லை. அப்படின்னா என்ன, மிலேனியத்துல இந்த உலகத்தை ஆளுவீங்க, இயேசுவோடு கூட அரசாளுவீங்க, அவரோட மகிழ்ச்சியா இருப்பீங்க, அவரோட இருப்பீங்க. இந்த ஃபெசிலிட்டி அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த நன்மையான காரியத்துல வந்து அவங்க வந்து எப்படி இருக்க மாட்டாங்க, சுதந்திரவாளி இல்லை. ஆனா அவங்க எதப்படுறாங்க, நித்திய ஜீவன். ஏன்னா நீங்க கவனமா திரும்ப நான் சொல்றேன் பாருங்க, 2 உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா? 2 மரணம் இருக்கு, 2 உயிர்த்தெழுதல் இருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதல் இப்ப அது வந்து மனவாட்டிக்கு பொதுவான உயிர்த்தெழுதல் தான் இப்ப வாசிச்சேனா. எது? யோவான் 5. ஏன்னா பிரேத குழியில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்,
காலம் வரும். அதே நேரத்தில் நன்மை செய்கிறவர்கள் தீமை செய்கிறவர்கள். வெள்ளாடு செம்மறியாடு. அப்ப செம்மறியாடு என்னத்தை பெறுதுன்னா நித்திய ஜீவனை பெறுது, அதாவது அழிவில்லாததை பெறுது. ஆனா அந்த கெப்ல நடக்கிற ஒரு மகத்தான ஒரு சந்தோஷ நிகழ்வுல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நித்திய ஜீவன் யாரால திரும்பி கொண்டு வரப்படுதுண்டா மனவாட்டியார். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஊழியம், மேன்மையான ஒரு ஜனமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் பாருங்க, எழுதப்படாம இருக்கிறவன் எப்படி உள்ள வாரான்னு பாருங்க. அதனால்தான் அவர் சொல்றேன், எழுதப்படாதவன் போயிருவான்னு நீங்க பிழையாக எண்ண வேண்டாம். ஏன்னா அந்த காரியத்தில் அவன் என்ன செய்யறான், உள்ள வாரான். அதே நேரத்துல 10 கன்னியில 5 கன்னியிலும் என்ன செய்யறாங்க, வாராங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு கன்னியலாக வந்தாலும் மணவாட்டிக்கு எதிராக கூக்குரலிட்டவன் எங்க போறான், அக்கினி கடல்லையும் போறான். புரியுதான்? அதை கூக்குரலிட்டவன் தான் வேறு கிறுக்கப்பட்டு அழிக்கப்படுது. கவனம், நான் வாசிக்க போறேன் பாரு. அதே நேரத்துல அதுக்கு உதவியா இருந்தவன் உள்ள என்ன செய்யறான்டா வாரான். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட, புரியுதா உங்களுக்கு, எப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு காரியத்துல நாங்க இருக்கிறோம். ரைட், பாருங்க, அவங்க வேறு எதற்கும் சுதந்திரவாளி இல்லை, அவருடன் இவர்கள் சிங்காசனம் மற்றும் எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை. ஏன்னா மனவாட்டியானவ யாருக்கு பக்கத்துல, சிங்காசனத்துல. ஜெயங்கொள்ளுகிறவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு இவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் காணப்பட்டு அழிக்கப்படாதிருக்க வேண்டும். இப்பொழுது தேவனுடைய ஜனங்களிடம் தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்காக இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகின்றனர். எதற்காகயா? தேவனுடைய ஜனங்களிடம் தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்காக இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகின்ற. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளும் பணிவிடை மற்றும் உதவி செய்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவங்க பணிவிடை செஞ்சு என்ன செஞ்சிருப்பாங்க, உதவி செய்து ஆபத்திலே நின்றவர்களாயிருப்பார்கள். ஒரு கால் நிக்கதேமும் கமலியலே போன்று இவர்கள் துன்ப காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நின்றனர். அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா தேவனுடைய துன்ப காலத்துல பொமனா நின்று அவங்களுக்காக கூக்குரலிட்டதால அவங்க உள்ள வாராங்க. அதே போல இந்த சாராரம் எப்படி வாராங்கண்டா, அவங்க பரிசுத்தாவிய பெறையில வார்த்தையின்படி அந்த அடுத்த கண்ணி போலையும் இல்லை. கண்ணி என்றா என்ன? கரைப்படாத தூய்மைப்படாத வார்த்தையின்படி வாழ்ந்தவங்க, நல்லவங்க. ஏன்னா ஆனா என்னத்தை பெறையில, எண்ணெய பெறையில. இப்ப அதே போலதான் நீங்க நல்ல வாழ்க்கை வாழலாம், ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அறியலாம், ஆனா பரிசுத்தாவிய பெறாம இருக்கலாம். ஏன்னா பரிசுத்தாவி என்பதுடைய செயற்பாடு வித்தியாசமானது, அது எல்லை மீறின ஒன்றாக இருக்கிறது. அதை எந்த மனிதனாலும் செய்யலாம். பூமியில தாயின் வயிற்றில பிறந்த எந்த மனிதனாலும் செய்யலாம், ஆனா மறுபடி பிறந்தவனால செய்யலாம். யார் மறுபடி? கிறிஸ்துவால பிறந்தவன் மாத்திரம்தான் இயற்கைக்கு மேற்பட்ட செயலை புரிவான், அவனுக்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கும். ஆமே. ஆனா இந்த சாரார் நல்லவங்களாகவே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்க கன்னியா இருக்கிறாங்க. யாரு? அவங்களும் வருவாங்க. ஆனா எப்படி வருவாங்க? உபத்திரவத்து கூட. எப்படி நோவா எப்படி கஷ்டப்பட்டு 1 வருஷமா சிறைவாசிய போல ஏன்னா அதுக்குள்ள இருந்து, ஏன்னா மழை வெள்ளம் எல்லாம் அடிபட்டு கடிபட்டு எல்லா நாத்தத்தோடையும் இருந்து என்ன எப்படி வந்தான் அங்க அதான் நோவா யாருக்கு அடையாளம்? உபத்திரவத்துக்கு கூடாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு நோவா அடையாளம். ஆனா ஏனோக்கும் எலியாம் எதுக்கு அடையாளம்? மனவாட்டி. எப்படி? அவங்க நடந்து கொண்டே காணாம போவாங்க. அது உபத்திரத்தை காண. அவங்களோட வாழ்க்கையில உபத்திரம் இருக்கும், உலகத்தால உபத்திரம் இருக்கா. ஆமே. நெருப்போ அக்கினியோ துன்பப்படுத்தியோ வெட்டியோ கொத்தியோ அந்த இது வரா. ஆனா இவங்களுக்கு எப்படி வரும்? தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வார்த்தை நிமித்தம் அவங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். வாழ்க்கையில தோல்வி இருக்கும். ஆனா இவங்களுக்கு உலகத்தால என்ன செய்யப்பட்ட உபத்திரம் வருவாங்க. ஆனா யாரா இருந்தா? கன்னியா இருந்தா. அந்த கன்னியன்றதை நான் எப்படி பிரசங்கிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இந்த கன்னியண்டு வச்சும் கொண்டு வரணும் என்னன்னா அதுல ஆழமானது. அதாவது மனித காரியத்தினாலே கரைபடாதவங்க, மனித போதனையினால். அப்படியானா தேவனுடைய வார்த்தையின் செய்தி, அதாவது ரத்தம் அவங்களுக்கு அடையாளமாக இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை தட்டிட்டு போறேன்,
பழைய ஏற்பாடுல பாருங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செஞ்சது? ரத்தம் இருந்தது. தேவன் வந்து நீ இன்ன ஆளுன்னு பார்க்கல, என்னத்தை பார்த்து? ரத்தத்தை மட்டும் பார்த்து. இன்றைக்கு அதே போல அவங்களை எப்படி பார்க்கிறேன்டா, அந்த வார்த்தையின்படி அவங்க இன்றைக்கு ரத்தம் வந்து செய்தியா இருக்கிறது. அப்ப என்ன யோசிப்பு? ஏண்டா பரிசுத்த வார்த்தை. இன்றைக்கு தேசம் என்ன? பரிசுத்தா. இன்றைய நாளுக்குரிய வார்த்தை என்னது? செய்தியா இருக்கு. அப்ப ரத்தம்ல பூசப்பட்டதுக்கு அடையாளமா தான் தேவன் என்னத்தை கொடுத்தார்? பரிசுத்தாவியை கொடுத்து. விளங்குது? அவன் விசுவாசிக்கிறது அடையாளமா தான் ஆபிரகாம் என்ன செய்யப்பட்டான்? விருத்தேசனம். அதே போல தீர்க்கர் சொல்றேன், ஒரு மனிதன்ல அப்ப எனக்கு எப்படி ரத்தம் பூசப்பட்டிருக்கு, உங்களுக்கு எப்படி ரத்தம் பூசப்பட்டிருக்குன்னு நீங்க கண்டுகொள்ளணும்டா பரிசுத்தாவி இருந்தா உங்களுக்கு ரத்தம் பூசப்பட்டது. அதே போலதான் தீர்க்கர் சொல்லி, ஒரு மனிதன் செய்தியில இருந்து செய்தியாக வாழ்ந்தா அவனுக்கு ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அப்ப அவர் அதை எதை கண்டு போவேன்னா, அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த செய்தி, அந்த ரத்தத்தை கண்டு அவர் என்ன செய்வே? கடந்து போய். ஏன்னா இன்னைக்கு அலங்கரிப்பு எதனால? அதான் யாராயிருக்கு? அடுத்த கண்ணி. ஒன்று மணவாட்டி, அடுத்தது யாராயிருக்கிறாங்க? அந்த காரியமா இருக்கிறது. ரைட். அடுத்த 10 கண்ணியில் அடுத்த கண்ணி வந்து கரைபடாதவன். அப்படி என்ன? விக்கிர ஆராதனை, அதாவது ஸ்தாபனங்கள்ல கரைபடாதவங்க, மனித போதனையினால கரைபடாத அவங்களோட அவங்க சேர்ந்து போவாங்கன்னா அவங்க ரிஜெக்ட். இன்னைக்கு நேரம் இருந்தா நான் அதை காண்றேன். அதான் விக்கிராராதனையில 2 கோத்திரம் இல்லாம போது. யாரு? தானும் எப்ராஹிம். அவங்க என்னத்துக்காக இல்லாம போனாங்கன்னா விக்கிராராதனை. அந்த விக்கிராராதனைக்காக அந்த கோத்திரமே என்ன செஞ்சுட்டு வருங்காலத்திலையும் அது என்ன செய்யுது? இல்லாம ஆதியாமலத்தில் எழுதப்பட்டுச்சு. ஆனா இங்க வெளிப்படுத்தல வரக்குள்ள அவங்க ரிஜெக்ட் ஆகி யார் உள்ள வராங்க? யோசேப்பும் லேவியும் என்ன செய்யறாங்க? உள்ள வராங்க. அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? வெளியே போறாங்க. என்ன நோக்கம்னா விக்கிரா. அதே போல இன்றைக்கும் தேவன் அதை மறக்கு. அப்படி ஏண்டா விக்கிராராதனை என்ன? மனித கோட்பாடு, மனித ஞானத்துல கரைப்பட்டவன். ஆனா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம ஒரு போதகத்தை விசுவாசிச்சு வாழ்ந்தவங்க, மனித ஸ்தாபனங்கள்ல கலந்துருவங்க வந்து அழிக்கப்படுறாங்க. உலகத்துல அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அதை வாசிக்க நேரம் இருந்தா பார்ப்போம். ரைட். புத்தகத்தை ரைட் பாருங்க. இது திரும்ப கொண்டு வருதல். என்னத்தை நாங்க முன்னுக்கு பார்த்தோம். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை மற்றும் உதவி செய்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒரு கால் நிக்கதேமே கமலியையும் போன்று இவர்கள் துன்ப காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நின்றனர். திரும்ப கொண்டு வருதல் என்ற ஒரு கூற்றை காண்பிப்பது போல இருந்தால், இப்பொழுது ஜாக்கிரதையாக கவனியுங்கள். பொல்லாதவர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவதில்லை, ஆனால் அக்கினி கடலிலே வருவார்கள். யாரு? 2வது. ஆனா இவங்க என்ன செய்யப்படுறாங்க? எதுக்காக வராங்க? திரும்ப கொண்டு வரப்படுறாங்க. யாருக்காண்டா? இந்த மணவாட்டிக்கு. அதனாலதான் அந்த மெசேஜ் என்ன ஒன்னா ஆதியாமலன்னு பார்த்தனாங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி செய்தியும் அப்படி ஒரு மேட்சிங் ஆகுது. என்ன ஆதியாமத்துல தேவன் என்ன சொன்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறவன ஆசீர்வதிப்ப, உன்னை சபிக்கிறவன சபிப்ப. 30 உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எகிப்துல அவங்க எகிப்தியரா இருந்தார்கள். யாரு? அந்த வேலைக்காரிகள், தாதியர்கள். ஆனா இஸ்ரவேலின் பிள்ளைகளை காப்பாற்றினதுக்காக தேவன் என்ன செஞ்சாராம்? அவருடைய குடும்பங்களை தலைக்க பண்ணின. பாருங்க, ஒரு வினோதமானது. என்னத்துக்காகண்டா தேவனுக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளுக்கு பணிவிட செய்தோம். அதனால பாருங்க எப்படி அவங்க என்ன செய்யப்படுறாங்க? அங்க பஞ்சம் இருந்தது, கொள்ளை நோய் இருந்தது, எல்லாமே இருந்தது, தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்கட குடும்பத்தை தேவன் என்ன செய்தாரா? தலைக்க பண்ணி. அப்ப பாருங்க, தேவன் எவ்வளவு ஒரு ஆச்சரியம், தேவன் எவ்வளவு தன்னுடைய மனைவிய நேசிக்கிறார். அந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. பாருங்க அந்த அன்பு பாருங்க. அதான் அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம். ஆனா நாங்க தான் என்ன செய்யறோம்? அவரை கணக்கு எடுக்கிறேன். ஏன்னா உலக வாழ்க்கையிலும் கணக்கெடுக்கிற இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யற இல்ல? கணக்கெடுக்கிறேன். ஏன்னா ஆவிக்கு ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டா என்னன்னு ஆக்களுக்கு விளங்குதே இல்லை. அதான வேதம் அதை ஒரு குடும்பத்தை வச்சு சொல்லுது. இப்போ குடும்பத்துல ஆரம்பத்துல எப்படி இருப்பீங்க? ஏன்னா நீ அழுதா நான் அழுவேன், ஏன்னா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டுவேன், ஏன்னா பக்கத்துல இருந்து கதை சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம், எல்லாமே இருக்கு. அந்த அதுக்கு பிற்பாடு என்ன செய்யும்? போய் 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 குடும்பமா தான் இருப்பேன், பிரியே இல்லை. ஏன்னா ஆனா அந்த அந்நியோன்யம் இருக்குமா? இல்லை. எதை என்றாலும் சொல்லுவோம், ஏன்னா எல்லாமே இருக்கு.
அதே போல கிறிஸ்துக்கு வந்தவன் எப்படி இருப்பான்? எந்த நேரம் ஜெபிக்காம சாப்பிட மாட்டேன, வேதத்தை வாசிக்காம சாப்பிட மாட்டேன, என்னதாண்டாலும் ஜெபிப்பான், புது உடுப்பு போட்டாலும் ஜெபிப்பான், புது உடுப்பு எல்லாம் காலப்போக்கில் எப்படி இருக்கும்? அவர் ஓரமாக இருக்கு. ஏன்னா அப்படித்தானே? அதை தான் தேவன் சொல்றேன், ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டு. அதனால ஏண்டா அந்த வைராக்கியம் உனக்கு இப்ப இல்லை. ஏண்டா தேவன் எப்பயுமே அவர் ஒன்றாயிருக்கதான் அவர் விரும்புகிறேன். ஒன்றாயிருக்கிற செய்தியில் படிச்சிருக்கிறீங்களா? அதை படிச்சு பாருங்க. என்ன நானும் பிதாவும் இப்படி ஒன்றாயிருக்கிறனோ நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கும்படிதான் வேண்டி. அதனாலதான் வேதம் பிரிவினையை என்ன செய்யல? விரும்பி. அது எப்பயுமே ஒன்றாயிருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய. ஏண்டா நாங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறோம்? கிறிஸ்துக்கு அடையாளம். இப்ப நான் கணவன் மனைவி என்றா நாங்க பிரிஞ்சிருந்தா நாங்க கிறிஸ்துக்கு அடையாளம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அடையாளம் ஏன்னா வேதம் சொல்லுது நீங்க கிறிஸ்துக்கு அடையாளம். அப்ப அதே போலதான் நாங்க என்ன செய்யறோம்? அந்த ஒரு மனம் ஒரு காரியம். அப்ப பாருங்க, அது ஏன் நான் இதை சொல்றேன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கா. ஏன்னா உங்களுக்கு விளங்கி. ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கு நான் அந்த விளக்கத்தை அவங்களுக்கு சொன்னேன். அப்ப ஆக்களுக்கு சொன்னா ஆதியில இல்லையே, நான் இன்னும் அவரே தான் அந்த சபைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், அதே ஆனா அது அர்த்தமல். இது எப்படி நீங்க குடும்ப வாழ்க்கையில இப்ப அப்படி இருக்கிறீங்களான்ட்டு அவங்களுக்கு பதில். புரியுதா அவங்களுக்கு? ஏண்டா அதே வண்ணமாக மகிழ்ச்சி, அதே ஒரு மனம் அங்க இருந்தாதான். ஏன்னா அதான் அங்க அவர் அங்க தலையை வைக்காம அங்க தலையை வச்சுட்டு குடும்பத்திலே வச்சுட்டே தலையை. அப்ப அதுல வச்சுதான் அடுத்த சபைக்கு சபையில இருந்து 3வது படிக்க அவர் போற. எப்பயும் அவர் 3ல பரிபடுற தேவனா. அதான் முதலாவது என்ன? சமாரியா, எருசலேம், சமாரியா, யூதா 3லயும் சாட்சியா இருக்கும். என்ன? அப்ப அதே மாதிரிதான் குடும்பம், அடுத்த வெளியில சபையில, அதுக்கு பிற்பாடு தேவனுக்கு முன்பா. அப்ப முதலாவது அங்க இல்லாட்டி அங்க இருக்கு. அதனாலதான் பாருங்க, அன்றைக்கு நாங்க ஒரு வசனத்தை பார்த்தோன்னா எப்படி 2 பேரும் சத்தியத்தை அறியாத என பாவியான கணவன் எப்படி ரட்சிக்கப்படுறான், அதே நேரத்துல பாருங்க ஒன்றுமே அறியாத அந்த ஸ்திரீ எப்படி வாரா? அந்த ரத்த சம்பந்தம் பிள்ளை அன்றைக்கு அவ ரத்த சம்பந்தனால என்ன செய்யறா? மீறியாமா யாரு? சிப்போரால் என்ன செய்யறா? எடுத்த இவன் என்ற ரத்த சம்பந்தமான புருஷன் என்று என்ன செய்யறா? வெட்டி எரிஞ்ச வேளையில அங்க உயிர் என்ன செய்யப்படுது? காக்கப்படுது. புருஷனே காக்கப்படுறான். அப்ப பாருங்க, அவரை அழைச்சதே அவர். அது ஒரு ஆச்சரியம் இல்லையா? நீங்க எப்பயாவது ஆச்சரியப்பட்டு தேவன் தான் நாமே நானு பார்க்காம நீங்க ஆனா அந்த வார்த்தையின்படி நிப்பீங்கன்னா தேவன் ஆசீர்வதி. இந்த செய்தியில பார்க்கக்குள்ள ஒரு ஆச்சரியம். நான் நேற்று வேறொரு காரியத்தை தேடக்குள்ள ஒரு காரியத்தை பார்த்தேன். அப்படி ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்து, அது போல உங்களுக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கிறபடினால சொல்றேன். ஏண்டா எனக்கு மட்டுமேண்டா என்னோட வச்சிருப்பேன், உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ரைட், இதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆர்வமா இருந்தா நான் டக்குன்னு தொடருவேன். ரைட் ரைட் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேணாம், அந்த டைமை விட்டுறாங்க. ரைட், பாருங்க, நாம் தவறு செய்பவர். என்னையா? நாம் தவறு செய்வர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஓமா இல்லையா? நானும் நீங்களும் யாரு? தவறு செய்யறோம். ஆனால் நீங்கள் அதை பார்க்க கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாதாம்? அதை நீங்க அதுக்காக நான், அதாவது அர்த்தம் எப்படி என்றா, நீங்க என்ன பார்க்க கூட நான் உங்களை பார்க்க கூடாது மீன். இப்ப நான் இப்ப கொலை செஞ்சுட்டு நான் என்னையே பார்க்காம இருந்தா அது தவறு. ஏன்னா வாசனம் வரக்குள்ள என்ன செய்யணும்? வார்த்தைங்களை ஆயத்தப்படுத்தும். ரைட், இப்ப பாருங்க. ஆனால் நீங்கள் அதை அது உங்கள் தவறுகள் அல்ல, ஏனெனில் நீங்கள் எப்பொழுதுமே அதை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் பாருங்கள் அவருடைய கவனிங்க. ஆனால் பாருங்கள் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் செய்ய சொன்னதை செய்வதே முக்கியம் வாய்ந்தது. இடறி விழுந்தாலும் இதற்கு யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஒரு உண்மையான ஊழியக்காரன் இடறி விழ நேர்ந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். அவன் தடுமாறினால் அவன் தன் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் தேவன் அவனை இழுத்து மறுபடியும் பாதையில் நிறுத்துவார். என்ன பாயிண்ட் வருது? கடமையின் பாதையில நிற்கும். நம்ம இந்த செய்திக்கு ஒத்து வாரப்படியே நான் அதை சொல்றேன். என்ன? தேவண்ட கடமையின் பாதையில நீங்க நின்றா விழுந்த உங்களை திருப்பி கொண்டு வர அவரால் என்ன செய்யுமா முடியும். பாருங்க, உண்மையான ஏண்டா வேதம் சங்கீதம் சொல்ற அவரை நம்புற ஊழியக்காரன் மீது என்ன வராதான்? குற்றம் வராது. அவரை நம்பினா அவனுக்கு குற்றம் இருந்தாலும் என்ன வராதான்? குற்றம் வராது. ரைட்,
அவன் தடுமாறினால் அவன் தன் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் தேவன் அவனை இழுத்து மறுபடியும் பாதையில் நிறுத்துவார். அவன் கடமையின் பாதையை விட்டு விலகி சென்றால் தேவன் அவனுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர் அல்ல. அதாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பயுமே தேவண்ட வழி, தேவண்ட ஆராதனையில வாங்க. ஆண்டவரே நான் தவறுல இருக்கிறேன், நான் சரியாகணும்னு வாங்க. தீக்கர் சொல்லி ஒரு நாள் அது மாத்தும். ஏன்னா நீங்க அதை நம்பி வாரீங்க தான். அப்ப தேவனை நம்பி அவர ஓடர், அவர கட்டளை, அவர கடமையில நீங்க இருந்தா நீங்க தப்பி வைக்கப்படும். ஆனா அதுல இல்லாட்டி அது கஷ்டமான ஒன்று. ரைட். உள்ள வரைக்கும் தேவன் அவனை இழுத்து மறுபடியும் நிறுத்துவார். அவன் கடமையின் பாதையை விட்டு விலகி சென்றால் தேவன் அவனுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர். ஆனால் அவன் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் அவன் நீதிமான் என்பதை அறிந்தவராய் தேவன் அவனுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அவர்கள் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் தேவன் அந்த நபருக்கு கடமைப்பட்டிருக்கிறார். பாருங்க, இதை போல ஒரு செய்தி வேணும். ஆமே. அப்ப பாருங்க, இதுதான் என்னையும் உங்களையும் என்ன செய்யும்? ஆறுதல் படுது. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. இதையும் நம்பி விளங்காட்டி எனக்கு ஒன்றும் செய்யலாம். நான் எப்பயுமே நான் அதான் சொல்றேன், நான் தேவனுடைய கடமையின் பாதையில வாங்க அவர் உதவி செய்வார். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ ரட்சிக்கப்பட அது ரெண்டாவது. ஏன்னா சுகமானது அது நீங்க விசுவாசிச்சு வந்த கடமையில நின்றா கடமைப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பானதுக்கு அப்படி வரும். அதாலதான் நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு சபையில அநேகர் சாரா இருந்தாலும் சில பேர் வந்து பாருங்க, ஒரு வியாதி இருந்தா நான் கண்டிருக்கேன் என்னன்னா, அவங்க அந்த நாளை கட் பண்ணி எப்படியாவது தேவ சமூகத்துக்கு வருவாங்க. அதே நேரம் அந்த சபையில ஒரு மனிதன் வைத்தியசாலை இருந்தா குடும்பம் ஓடி வரும் அழுது. ஏனென்றா அந்த இங்க நின்றாதான் அங்க நிற்பேர் அவர். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. அதே நேரத்துல வந்தா அதுதான் வாழ்க்கையென்று வராதவங்களும் கண்டிருக்கேன். அந்த இடத்துல ஒவ்வொன்றையும் நான் அனுபவ ரீதியாகவும் ஒவ்வொரு காரியமா பார்க்க அது ஒரு வேதனைக்குரிய. நான் தான் அந்த பிரவீன்குமார வைப் நினைக்கிறப்பாரு, அவன் மறிச்சிருந்தவ ஓடி ஓடி வந்து உயிரோட பெற்றுட்டான். இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் கோல் தான் இன்றைக்கு. ஏனண்டா அந்த இப்ப வந்து என்ன அவருக்கு காரியம் இருந்தாலும் பழைய பாவம் வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க இன்னைக்கு அவ போராடிட்டு இருக்க. இப்ப உயிர் வந்துட்டு ஜீவன் வந்துட்டு தானா போறே தானா வாரே எல்லா வேலையும் அவர் செய்யற. ஆனா அந்த உலக பாவம் இருக்கிறபடினா அதுல விடுபடணும் இன்றைக்கு நிற்கும். ஆனா நான் ஒருக்காதான் தேவன் செய்ய மாதிரி ஒருக்காதான். ஏனண்டா ரட்சிப்புக்கு ஒரு இடம், பாரம்பரியத்துக்கு ஒன்றுக்கும் இடமே இல்லை. அதான் முதலாவது தேவன் ஒன்றை கொடுத்து பார்ப்பேன். அங்க வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? இல்லாம போம். ஏனண்டா அதை செய்ய போறவர் தேவனா இருக்கிறோம். ஏன்னா நாங்க தேவன் சொல்லாதது செய்யுதா அதுல என்ன செய்ய நடக்கும்? இந்த விளைவுகளை நம்ம ஆனா தேவன் காட்டணும். தேவன் அதை செய்யட்டும், தேவன் செய்யட்டும். ஏன்னா செய்ய போறதுனானா இல்ல, அந்த டைம் அந்த டேட் வரக்குள்ள தேவன் சொல்லுவோம் இப்ப செய்யக்குள்ள நம்ம செய்யும் போது அதை என்ன செய்யும்? உடனே ஒரு விடுதல். அப்ப முதலாவது அந்த கடமையின் பாதையில வரும். அதே போலதான் இன்றைக்கு அநேகர் பாருங்க கிருபை இல்லாட்டி வந்து கஷ்டமான ஒரு கால். இன்னைக்கு வைத்தியசாலை வந்து அந்த வண்ணமான ஒரு நிலையில இன்னைக்கு பாருங்க ஏறக்குறைய நாளைக்கு 12 நாள் கை உடைஞ்சி வெளியே வந்த சதையை என்ன செய்யறாங்க? பிச்சு தச்சு போட்டு அப்படியே ஆளை வச்சிருக்கு. ஓமா இல்லையான்னு சொல்ல. எலும்ப உடனே ஒட்டினாதான் என்ன செய்யும்? ஈஸியா வந்து ஒட்டு. இப்ப அது என்ன செய்யும்? வச்சு எந்த பாகத்துல வச்சோமோ அதுல ஒட்டி இருக்கு. இப்ப என்ன செய்வான்? திரும்ப ஆபரேஷன் பண்றான். என்ன செய்வான்? திரும்ப வெட்டுவான். அவனுக்கு அது ஒன்றுமே இல்லை. ஆனா என்ன வேணும்? எங்களுக்கு கிருபை வேணும். அப்ப அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், நான் என்னண்டா வைத்தியத்தை போறேன்டாலும் ஜெபிச்சுட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கு உலகத்துல என்னோலாம் நடக்குது? தவறானதை கொடுக்குறான், தவறா எடுக்கிறான், தவறா செய்யறான், உங்களை காக்க வைக்கிறான். ஆனா கிருபை இருந்தா தேவன் மனித தயவத்தன். அப்ப இதுதான் இன்றைக்கு ரகசியம். அதனால நீங்க தான் எழும்போடு, நீங்க தான் எழும்பி பிரகாசியம். சத்தியத்தை தேவனாகதுவான் அவர் இருக்கிறார். ஆனா நீங்க அவரை நாடும். அது விசுவாசத்துல வரும். ஒருவர் அங்க போனாருன்ட்டு குடும்பமே சபைக்கு வராட்டி தேவன் கடமைப்பட மாட்ட. எனக்கண்டாலும் உங்களுக்கு கண்டாலும். அதாலதான் நான் இப்பயும் உங்களுக்கு சொல்லி, நீங்க சபைக்கு வராட்டி அன்றைக்கு நீங்க வராதன்ட்டு செய்தியை போட்டு வாருங்க, அன்றைக்கு உங்களுக்கு பேசியிருக்கும். அது நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் இங்க வராத அண்டு போட்டுப்பார். ஏன்னா நீங்க வராட்டி செய்தி யாருமே கேட்கிறேன். ஆனா கேட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? மாறுவீங்க. ஏன்னா தேவனுடைய ஒரு ஆழம். அதான் நம்ம இலவசமா இருக்கு. இலவசமா தேவன்
செய்து கொண்டிருக்கிற அதிசயங்களை செய்கிறேன் நீங்க காண்ற. ஆனா அதை கணக்கே இல்லாம இருக்கும்போது தேவன் எப்படி உங்களுக்கு உதவி? அதான் கடமையின் பாதை. இப்ப நான் ஏன் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன்டா, நீங்க எப்படி பாருங்க, இந்த செய்தி வாசிக்க இது இப்ப வேறவனுக்கு சொன்னா துப்பு அடே உங்களோட கடவுள்லாம் ஏடா அவர் என்ன நீங்க என்ன செய்தாலும் அது கணக்கே இல்லை. ஆனா நீங்க கடமையின் பாதையில இருந்தா உங்களை தூக்கி எடுத்து வர தேவனாயிருக்கு. இது வேறவனுக்கு சொன்னா யோசிப்பான் தான், என்னடா இது இப்படி அப்படி சொல்லுவானா? இல்லை, இது யாருக்கு நான் சொல்லல, அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். ஆமேன். இது எங்கேயும் சொல்லல, ஒன்றாயிருக்கு என்ற செய்தியில தான் அவர் சொல்றேன். நீங்க அதை போய் இன்றைக்கு வாசிச்சு பாரு. ரைட். அப்ப பாருங்க தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப பாருங்க அதுதான் அந்த காரியமா இருக்கிறது. தேவன் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தில் எப்பயுமே அவர் உதவி செய்கிறார். ரைட். இப்ப நாங்க வாருவோம் செய்திக்கு. ரைட். என்ன ஒரு காமனத்தையாளம் இருக்கு. ரைட். என்ன பாயிண்ட்டுக்கு நாங்க வரையில 5ஆம் பாகம். ரைட். இதை நாங்க வாசி இது அந்த பாயிண்ட் நம்ம வாசிக்க பாருங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இது எபேசியர் 4 சொல்றேன். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமேன். தேவன் கவனிங்க பாருங்க, தேவன் சிலரை மனவாட்டியாக தெரிந்து கொண்டு அவர்கள் பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் ஒரு பாகத்தில் வைத்து அது எப்பொழுதும் அழிக்கப்படுவதில்லை என்று திட்டம் கொண்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். என்னையா தேவன் மனவாட்டியா அவங்களோட பேர் எழுதி அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ள அவர் தேவனாயிருக்கபடி அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. ஒரு பாகத்தில் வைத்து அது எப்பொழுதும் அழிக்கப்படுவதில்லை என்று திட்டம் கொண்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். சிலருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் காணப்பட்டு தேவனுடைய முன்னறிவில் அவர்கள் பாவத்தில் விழுந்து அவர்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏன்? அவர் தேவனாயிருக்கிறார். ரைட். ஒரு சிலரின் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படவே இல்லை என்றும் வேறு சிலர் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆகிய அவருடைய சௌரிடத்தில் இரக்கமாகவும் நல்ல விதமாகவும் மற்றும் நீதியாகவும் இருந்தால் அதன் அடிப்படையில் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பிறகு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்றால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்ன அடுத்த ஆறு வாராங்க என்ன அவங்களையும் அவர் கொண்டு வரந்தா நம்ம அதையும் ஏற்றுக்கொள்ளதான். ஏன்னா அவர் தேவன், அவர் தான் ராஜாதிபதி, அவர் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சவர், அவர் நீதி உள்ளது. அதனால அநீதி இருக்குமா? அநீதி இருக்கா? அது நீதியா தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கு. ஏன்னா அவங்க உண்மையா இருந்தான். அப்ப அதனால அந்த உண்மைக்காக தேவன் என்ன செய்யறார்? நீதிக்காக தேவன் என்ன செய்கிறார்? கொண்டு வர விளங்கிட்டு நான் திரும்ப படிக்க தேவனுடைய தெரிந்து கொள்ளலாகி அவருடைய சௌரிடத்தில் இரக்கமாகவும் நல்ல விதமாகவும் மற்றும் நீதியாகவும் இருந்தால் அதன் அடிப்படையில் வெள்ளை சிங்காசன நியாயத்துக்கு பிறகு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்றால் அவைகளையும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? விசுவாசத்தின் மூலம் நம்முடைய பிதாவுக்கு கீழடங்கி ஜீவிப்போமாக. அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப பாருங்க, எழுதப்பட்டவனும் உள்ள இருக்கிறான், எழுதப்பட்டு கிறுக்கப்படுறவனும் இருக்கிறான், எழுதப்படாம என்ன செய்யறான்? ஒன்றும் பரிசுத்தாவிய இல்லாம என்ன கண்ணியே இல்லாம எப்படி வாரான்? அவ ஒரு ஸ்பீட் ஜெட்ல வார மாதிரி வாரான் பாருங்க. அவ எப்படியான ஒரு
காரியமா இருக்கு. அப்ப அதான் வெளிப்பாடு. இப்படிப்பட்ட அதே போலதான் நீங்க ராகாப்ப பார்க்கலாம். என்ன எத்தனையோ பேர் பாரு, அவங்களுடைய தேவன் அனுப்பின அந்த மனிதர்களை என்ன செய்யறாங்க, ஆதரித்தது நிமித்தம் என்ன செய்யறாங்க, வர்ற வேளையில இன்றைக்கு மனவாட்டி என்று உரிமை கொண்டு இன்றைக்கு இந்த செய்திக்கு எதிராக ஊழியத்துக்கு எதிராக நம்ம நடப்போம்டா நம்முடைய பேர் எங்க இருக்குமென்றதை அதையும் ஒருக்க வாசிச்சு பார்ப்போமா. அதே என்ன இப்ப நான் பொயின்றைக்கு செய்திக்கே வரையில சிலதை வாசிச்சுட்டே நாம கிறுக்கப்படுறத பார்த்துட்டு முடிக்கிறோம். எங்க வச்சனோ தெரியும். ரைட். இப்ப பாருங்க, அது தெரியல, நான் நேரம் போக விடையிலண்டா. ரைட். இப்ப பாருங்க, 2வது உயிர்த்தெழுதலில் இந்த 5 புத்தி இல்லாத கன்னியல் வருகின்றன. ஏதாவது எதுல வராங்க அந்த கன்னியல்? 2ஆம் உயிர்த்தெழுதல். அவர்கள் கன்னியல் என்பது கவனியுங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாததால் இவர்கள் மனவாட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட மட்டும்தான் யாரு மனவாட்டி. பரிசுத்தாவியை பெற்ற 5 புத்தியுள்ள கன்னிகள் மனவாட்டியின் பாகமாய் இருந்தனர். புத்தியற்ற கன்னிகள் பிரித்தெடுக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தாங்கள் அறிந்தவரை தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய ஊழியத்தில் துணையாக இருந்தால். அடுத்த கன்னியைக்கும் போயிட்டு வருது. என்ன, அவங்க கன்னியா இருந்தா என்னத்துல துணையா இருந்தா? ஊழியத்துல துணையாயிருந்தால். அறிந்தவரை தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய ஊழியத்தில் துணையாயிருந்தால் கடைசி காலங்களில் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை அடைவார். பாருங்க, எப்படிப்பட்ட இதான் சட்டத்தை தெரியணும். முதலாவது தேவனுடைய சட்ட திட்டங்களை அறியணும். வேதத்தை தெரிஞ்சாதான் அதுல ஓடுவீங்க. ஓடுகிறவர்கள் ஒழுங்கின்படி ஓடினா இலகுவாக ஜீவ கிரீடத்தை நீங்க பெறலாம். இப்ப இதெல்லாம் எப்படி? ஒழுங்கின்படி. ஏன்னா உங்களை மாற்றுறது, உங்களை ரட்சிக்கிறது தேவனாயிருக்கு. சட்டத்துக்கு வாங்க, சட்டத்தை என்ன செய்யுங்க, தேவண்ட வார்த்தைய மதியுங்க, சபையை நேசிங்க, தேவண்ட வார்த்தைக்கு வாங்க, தேவன் மாற்றுவார். ஏன்னா அவர் கடமைப்பட்டவர், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார். ஆமென். அவர் சொன்னா அவர் என்ன செய்வார். ஏன்னா நீங்க தேவனை நம்பி வாரீங்க, தேவனை பயப்படுறீங்க. பாருங்க. ரைட். அறிந்தவரை துணையாக இருந்தால் கடைசி காலங்களில் உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை அடைவார்கள். இந்த சத்தியங்களினால் நீங்கள் காண துவங்குகின்ற நாம் எப்போதுமே நினைத்ததை அல்லது விசுவாசித்ததை காட்டிலும் மிக முக்கியமான மகத்தான அந்த 1000 வருட அரசாட்சியை அவர்கள் தவற விடுகின்றனர். ஏன்னா யாரு தவற விடுறாங்க? அந்த 10 கண்ணியில அடுத்த கண்ணியிலும் யார் மற்ற உள்ளுக்குள்ள வாரவங்களும் தவறு. மேற்கூறிய அனைவரின் பெயர்களும் ஜீவ புத்தகத்தில் இருந்தன, அவைகள் அழிக்கப்படவில்லை. அப்படியெனில் யாருடைய பெயர்கள் அழிக்கப்படும்? நாங்க கிளத்தீக்க அப்படியானா யாருடைய பெயர்கள் அழிக்கப்படும்? மனவாட்டியை எதிர்த்து போராடிய உலக சபைகளின் ஐக்கியத்தில் உள்ளவர்களின் பெயர்கள் அனைத்தும் அகற்றப்படும். அவர்கள் இழப்பவர்கள் அவர்கள் அக்னி கடலில் தள்ளப்படுவார். யாரு எதிர்த்து போராடினவங்க? மனவாட்டி. மனவாட்டிக்காக உதவினவங்க எங்க வாராங்க? உள்ள வாராங்க. எதிர்த்தவங்க அழிக்கப்படுறாங்க. விளங்கிட்டவங்களும். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு காரியம். ஆனா என்ன, இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் எழுதப்பட்டு நிரூபிக்கப்பட்டவரே நம்பாட்டி நானும் நீங்களும் எப்படி நம்புவானா? எந்த மனிதன் நம்பவே மாட்டான். ஆனா ஒருவன் தேவன் ஆவியை பெற்றா இவன் போற ட்ரக் என்ன, யாரை கொண்டு வாரான், யாருக்காக வாழ போகிறான், அவன் ஆவி என்ன செய்யும்? ஒத்துப்போம். இனத்தோட என்ன செய்யப்படும்? சேரும். ஆமேன். அப்ப பாருங்க, அந்த இனம் என்ன செய்யும்? இனத்தோட சேர்க்கப்படும். ஏனண்டா அது அந்த வார்த்தையை அறிகிறபடி. இல்லாட்டி என்ன செய்யும்? அந்த மனவாட்டிக்காக என்ன செய்யும்? கூக்குரலிடம் குறை கண்டுபிடிக்கும். என பின்புரளி பேசும். எல்லாமே நாங்க பார்த்தோம். சபையும்
அதன் நிலை. 3வது பாகம் பார்த்திருந்தா அது வந்திருக்கும். நான் 2ஓட முடிச்சேன். ஏனென்றா அது காகமாயிருக்கு. ஆனா புறாவா இருந்தா அது என்ன செய்யும்? வார்த்தையை மட்டும்தான் பார்க்கும். ஆமென். அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நம்பும், வார்த்தையின்படி இருக்கு. ஆனா புறாவானது எல்லா இடத்துலயுமே அது என்ன செய்யும்? சுற்றி திரியும், நரகலான எல்லாமே செய்யும். அப்படியானா இன்றைக்கு நீங்க இந்த சபைக்கு வார நீங்க ஏண்டா நீங்க ஒண்ட மனசுல வைங்க, இது தேர்ட் புல், அதாவது 3ஆம் எழுப்பு. 3ஆம் எழுப்பு யாருக்காக பேசப்படும்? இழக்கப்பட்ட ஆத்துமாக்கு. அது மரிச்சவங்களுக்கு. அப்ப நீங்க கேட்கல, ஏன் அப்ப பேசுறீங்கன்ட்டு. அது இழக்கப்பட்டவங்க. ஆனா இழக்கப்படாம இருந்தா கடைசி நேரத்துல சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு 2 வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? 2 வழி இருக்கு. ஒன்று, வார்த்தையின்படி உத்தமமா வாழ்ந்து இந்த பூமியில வர்ற என்ன சோதனைகளை ஜெயம் கொண்டு வாரதும் இருக்கு. அடுத்தது இல்லாட்டி ஊழியத்துக்காவது ஒத்தாசையா இருந்து அதையாவது என்ன சுமந்து போய் இருந்தா அது இப்ப வராது, உபத்திரத்துக்குடையாம வரும். இல்லாட்டி நித்தியமான அந்த அக்கினி கடல்ல போட்டு நீங்க எரிக்கப்பட்டு நாசமா போற ஒரு நிலை என்ன செய்யப்படும்? உண்டா. அப்ப பாருங்க, இந்த செய்தியெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்களும் சந்தோஷப்படணும்னு தான் நான் பிரசங்கிக்கிறேன். ஏனண்டா நீங்க எங்கேயுமே சாக்கு போக்கு சொல்லலாம். ஏண்டா இது கஷ்டம்னு சொல்லலாம், அது ஈஸியே தேவன் தந்திருக்கு. ஆனா அதுக்கு தேவன் தான் உங்களுக்கு வழி நடத்தணும். நான் ஒன்றுமே செய்யல. ரட்சிப்பானது ஏற்கனவே முடிந்து போனது. பேரானது உலக தோட்டத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்டு முடிந்த ஒன்றா இருக்கிறது. ஆமேன். அப்ப பாருங்க, திரும்ப கொண்டு வருது பாருங்க. அந்த வசனத்தை கேட்டோடனே நான் அந்த தலையங்கத்தை போட விரும்பிட்டேன். பாருங்க எப்படி வாராங்கன்னு. போய் அழிஞ்சு போனவங்க எப்படி வாராங்க, பரிசுத்தாவியை பெறாம கண்ணி இல்லாம வாழாம என்ன எப்படி அவங்க என்ன செய்யறாங்க? உள்ள வாராங்கண்டா அந்த உத்தமமாக இருந்து அவங்க என்ன உத்தமமான மீனிங் என்னன்னா அந்த தேவண்ட மனிதர்களுக்கு ஒத்தாசையா இருந்து ஊழியத்துல இருந்தவங்களை தேவன் கொண்டு. அப்படியாண்டா இது கஷ்டம், நான் இதை தான் செய்ய போறேன்டா sorry.com அது எனக்கு தெரியாது. நான் பேசுறது மட்டும்தான். அதனால தீர்மானிச்சிடாங்க. ஆமென். நான் எப்பயுமே உங்களை இழுத்து கொள்றதுக்காக ஆனா பாவிக்கு சப்போர்ட் மாதிரி பேசினாலும் என்றது அது குறிக்கோள் அல்ல. ஆமென். அது உங்களை பாவத்திலிருந்து இழுக்கிறதுக்காக தான் உங்களோட ஸ்டெப்புக்கு நான் பாருங்க. ஆமென். நான் உங்களோட ஸ்டெப்புக்கு வாரபடினால இன்னைக்கு நீங்க அப்படி நீங்க என்ன செஞ்சிடாங்க, நினைச்சு கொண்டாங்க. அது எப்பயுமே நான் ஒன்றை மட்டும் அறிஞ்சிருக்கேன். தீக்க சொல்றேன், இடர்றவன் எதை கண்டும் இடறி விடுவான். ஆமென். இப்ப உலகத்துல போகுது, குடிக்கிறத கண்டுட்டு இப்ப நானும் குடிக்க போறேன். அது இங்க மட்டும் குடிச்சாதான் என்ன செய்யும்? உங்களுக்கு இடறல். இங்க மட்டும் போய் சொன்னாதான் என்ன செய்யும்? இடறல். இன்னொருவர் தவறான ஒரு காரியத்துல இருந்தா அதுதான் உங்களுக்கு என்ன இடறல்ன்றது. இங்கதான் என்ன செய்வோம் பாரு. ஆனா உலகத்துல எத்தனையோ பாக்குறீங்க. வேதமே அப்படியே போய் நான் சொல்ல தேவையில்ல. நீங்க வேதத்தை ஒரு வருடத்துல படிச்சாலே அதுலயே இடறல் இருக்கா இல்லையா? இடறல் இல்லையா வேதத்துல? வேதத்துல நீதிமொழியை பார்த்தாலும் இடறல் தான். ஏன்னா ஆதியாமத்திலே க்ளோஸ் ஆரம்பமே இடறல் தான். ஏன்னா வெளிப்படுத்தலோ மத்தியமோ நடுவோ கோத்திரத்துல வந்த பிள்ளைகள் 12 பார்த்தாலே ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான். அதுக்காக வேற விதமா சிந்திக்கிறாங்க. ஏன்னா அதனால யாக்கோபு தான் ஜீன். அதான் அந்த வித்துல இருந்து என்ன செய்யப்படுது? 4 நினைக்கிறேன், 4-5 ஸ்திரீல இருந்து ஒவ்வொன்றிலையும் செலக்ட் பண்ணப்பட்டு என்ன செய்யப்படுது? வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டு இது இல்லை. இடர்றவன் அதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? வேதம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? படிக்காத பிள்ளைகள் என்ன செய்யல, எங்களுக்கு அம்மா அப்பா செய்யலன்னு அப்படி இல்லாத பிள்ளைகள் முன்னுக்கு வந்தது இருக்கு. படிப்பை கொடுத்து ஊட்டி ஊட்டி கொடுத்து இடறி விழுந்ததும் இருக்கு. அதை சொல்ல இல்லாத பிள்ளைகள். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே மாதிரி தேவன் முன்னமே எனக்கென எதை முன்குறித்தாரோ அதை எப்படி நிறைவேற்றுவான். ஏன்னா அதே மாதிரி தேவன் எல்லாமே எழுதி முடிச்சாயிடுச்சு. ஆமேன். அதனால எந்த சாக்கு போக்குக்கும் உங்களுக்கு என்ன இல்லை? இடமே இல்லை. ஆமேன். இங்க தேவனை வாங்க கடமையில இருக்கு. ஏன்னா நீங்க பலவீனமான ஒரு பாண்டம். ஏன்னா நீங்க விழுவீங்க, எல்லாமே தேவன் அறிஞ்சிருக்கு. ஆனா தேவண்ட பாதைக்கு வாங்க. அதுதான் என்னுடைய உபதேசமா இருக்கு. அதான் தேவன். ஏண்டா இயேசு வந்தோடனே அவர் என்ன சொன்னேன்? நான் யாரை ரட்சிக்க வந்தேனா? பாவி என்றுதான் சொன்ன. அவனுக்காக தான் அவர் என்ன செய்ய, நீதிமா எனக்கு எல்லாம் தெரிஞ்சவன அவர் கணக்கு எடுக்க. ஏன்னா அப்ப அதனால சத்தியத்தை நீங்க வார்த்தையின்படி பாருங்க, அந்த ஆழமான. அப்ப அதனால என்ன தலையங்கம் போடுவோம்? 3 தலையங்கம். மனவாட்டிக்காக திரும்ப கொண்டு வருது.
துன்ப காலத்தில் மனவாட்டிக்காக நின்றவர்கள் அல்லது திரும்ப கொண்டு வரும். ஆமேன். அப்ப இதுல ஒன்று நீங்க தான் சொல்லுங்க, எது மேட்சிங் ஆகும்? எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றேன. அப்ப அதனால உங்களுக்கு புரிஞ்சிட்டு அவங்களுக்கு. ஆமேன். இதுதான் தேவனுடைய காரியம். அதனால அவர் ஒரு இரக்கமற்ற தேவன், இரக்கமுள்ள தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், நீதி உள்ள தேவன். எல்லாருக்கும் அதான் சொல்றேன். என்ன உனக்கு அந்த வசனம் என்ன, திராணிக்கு விரோதமா சோதிக்க அந்த வசனத்துவம். வெரி குட். திராணிக்கு மேலாக நான் ஒன்னும் சோதிக்க. அதே மாதிரி இது திராணிக்கு மேலானது அவர் தரையில் தந்திருக்கிறார். அவர் ஈஸி தான். என்னமோ ஒரு கிஃப்ட் பக்கத்துல இருந்து ஒரு 1000 வருஷ சாட்சி அனுபவிக்கணும்டா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கூட எடுக்கும் ஏன்னா, அல்லது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல ஏன்னா உலகமே பார்க்க போகணும்டா இன்னும் கொஞ்சம் கூட தேவனுக்காக என்ன செய்யணும், நடக்கும். அப்படியும் இல்லை, ஆண்டவரே கஷ்டம் கடமையில வாரன் மிச்சத்தை உதவி வாங்கண்டா கொஞ்சம் உள்ள போய் ஏன்னா தண்ணிக்குள்ள போய் உபத்திரத்துக்குள்ள போய் அடிய வேண்டி உதய வேண்டியாவது நித்திய ஜீவன் அழியாத தேவனோட ஒரு ராஜ்யத்தை அதையும் அது ஒரு திராணிக்கு மேலாக. ஏன்னா விசுவாசமானது அளவு தக்க அவனவனுக்கு தக்கதாக என்று வேதம் சொல்லு. ஒருவேளை எனக்கு குறைவா இருந்து உங்களுக்கு கூட தரலாம் ஏன்னா, அல்லது எனக்கு ஒரு அளவா தரலாம், உங்களுக்கு குறைவா தரலாம், கூட தரலாம். அது அவருடைய கிருபை. ஆமே. அதை நானும் நீங்களும் எதிர்பார்க்கல. ஆபிரகாமுக்கு கொடுத்த விசுவாசம் எனக்கு வேணுமென்று நான் கேட்கல. ஆமே. ஏதாவது ஒரு மூலையில ஒரு உதவியாவது செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் உங்களுடையது என்னுடையதும் விருப்பமாயிருக்கணும். எப்படியாவது எதை இழந்தாவது நாம் அவருக்குள்ளாக வர வேண்டும் என்பது அங்கே ஒவ்வொருடைய வாஞ்சியாக இருக்க வேணும். அதே போல நானும் அதை விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, மது சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சர்வலவரே கோடானு கோடி சோத்திரம். கிருபை நிறைந்த கர்த்தாவே மது சோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே நேற்றும் என்றும் மாறாதவரே மது சோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, மாறாத உம்முடைய கிருபைக்காக மது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே உம்முடைய ஆலயத்திலே நிற்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எவ்வளவாக ஒரு மேன்மை உள்ள தேவன் நாங்கள் ஆண்டவரே அறியப்படுகிறதற்கோ சொல்லப்படுகிறதற்கோ மாத்திரமற்ற ஜனத்தை கர்த்தாவே ஒரு மேலான ஒரு சிங்காசனத்தில் வைக்கப்படும்படியாக எங்களுக்கான ஒரு எவ்வளவு ஸ்லாக்கியத்தை நீ தந்த தேவனாயிருக்கிறீர். அதை பார்க்கும்போது கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு ஜனமாகவும் ஆண்டவரே அற்பமும் பூச்சியுமான எங்களுக்காகவும் ஒரு திரும்ப கொண்டு வரப்படுதல் இருக்குமானால் அது எவ்வளவு ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது சத்தியமாய் இருக்கிறது என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இந்த நாளிலே நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. அதனாலே இன்னும் உம்முடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற வேளையிலே மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்றது போல கர்த்தாவே உம்முடைய சமூகம் என் சந்தோஷமாய் இருக்கபடியாக நாங்கள் ஒவ்வொரு நாளை வாஞ்சிக்க நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். எந்த ஜனமும் இந்த இடத்திலே இழந்து போகாத வண்ணம் இன்னும் அதிகமாய் ஒருவரை ஒருவர் நேசித்து உமக்குள்ளாக இன்னும் பலப்பட நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக இந்த செய்தியை விசுவாசித்து இதற்காக ஜீவிக்க யாராவது பிரயாசப்படுவார்களானால் நீர் அவளுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர். அதனால் இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எந்த வண்ணமாக இந்த நாள் மட்டும் எங்களை வழி நடத்தினீரோ அதுபோல உம்முடைய வருகை மட்டும் இன்னும் அதிகமாய் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே நாங்கள் முன்னமே சொன்னது போல ஒருவேளை நாங்கள் வழி தவறி போனாலும் எங்களை இழுத்து கர்த்தாவே உம்முடைய பாதையிலே கர்த்தாவே நீர் உடைத்தாவது நொறுக்கியாவது நீர் அடித்தாவது கர்த்தாவே உம்முடைய பாதையில் நாங்கள் நிற்கத்தக்கதாக உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம். இந்த அருமையான நேரத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்துறோம். வராமல் வியாதியா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சூழ்நிலை நிமித்தம் வராமல் முடியாமல் இருக்கிறவர்களை குறித்து நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர்.
அவர்களுடைய அளவுக்கு தக்கதாக அவருடைய விசுவாசத்தின் அளவின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்துக்குள்ளாக அவர்கள் ஓடி வரத்தக்கதாக உம்முடைய இரக்கம் அவளோடு இருக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவர்களை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். இந்த அருமையான நேரத்திலே நாளிலே உமக்குள்ளாக ஆண்டவரே இந்த பிறந்த நாளை ஆண்டவரை கொண்டாடுகிற ஆண்டவரை கிறிஸ்துக்குள்ளாக தங்களை மெச்சித்து கொள்ளுகிற ஆண்டவரை இந்த இரு பிள்ளைகளையும் ஆஸ்நாத்தையும் ஏரனையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து மேன்மேலும் உடைய வருகை தாமதிக்குமானால் உமக்காக நிற்கத்தக்கதாக உடைய ஊழிய பாதையிலே ஓடத்தக்கதாக உடைய அனுக்கிரகம் கூட இருக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும். யாவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவிலே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமேன்.